துவாரகாநாதனை தான் மீரா மாதா, மீரா பிரபோ கிரிதாரின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மீரா மாதா பஜனை பண்ணிண்டு அந்த துவாரகா போகிறா. அந்த துவாரகா கோவில் பல வருஷமாக மூடி இருக்கு, யாராலையும் திறக்கவே முடியல. ஆனால் கர்ண பரம்பரையாக ஒரு செய்தி மட்டும் எல்லாருக்கும் தெரியுது. என்னடானா, பின்னாடி காலத்தில் பக்த மீரான்னு ஒருத்தி வருவா, அவள் வந்து பஜனை பாடினாதான் இந்த துவாரகாநாதனுடைய சந்நிதி திறக்கும்னு காலம் காலமாக சொல்லியிருக்கா. மீரா மாதா பிருந்தாவனத்தில் வாழ்ந்துட்டு இருந்த காலம். அவள் ராஜஸ்தானை விட்டுட்டு சித்தவுடுன்னு சொல்கிறோம் இல்லையா, இன்னைக்கு உதய்பூர், அதெல்லாம் மீரா வாழ்ந்த இடங்கள் தான். அதெல்லாம் விட்டுட்டு அவள் பிருந்தாவனத்தில் அப்படியே பக்தி பண்ணிட்டு இருக்கும் பொழுதுதான் சில பக்தர்கள் துவாரகையிலிருந்து மீராவை பார்க்க வந்து, இந்த மாதிரி எங்கள் ஊர் கோவில் ரொம்ப நாளாக மூடி இருக்கு, யாராலையும் திறக்க முடியல, ஆனால் கர்ண பரம்பரையாக மீரா மாதான்னு ஒருத்தி வருவா, அவள் பஜனை பண்ணா திறக்கும்னு சொல்கிறா. எங்களுக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு கிருஷ்ண பக்தி உங்ககிட்ட தான் இருக்குன்னு நாங்கள் கேள்விப்படுறோம், நீங்கள் கட்டாயம் வரணும் அப்படின்னு சொன்ன உடனே மீரா சொல்ல, எனக்கு அவ்வளோ பக்தி இருக்கான்லாம் தெரியாது, நான் பிருந்தாவனத்தை விட்டுலாம் கிளம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்புறமா அவளுடைய குரு, மீராவுடைய குரு ரைதாசர்னு பேர் அந்த மகாத்மாவுக்கு, அவர் சொல்கிறார், கிருஷ்ணனுடைய சங்கல்பமாக துவாரகாநாதன் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறான், இவர்கள் மூலமாக கூப்பிடுறான், போ துவாரகாநாதனை பாரு, அவனும் கண்ணன் தானே அப்படின்னு சொல்லி போன்னு அனுப்புகிறார். போயிட்டு வான்னு சொல்லலை. மீரா, நான் திரும்பி வந்துடுவேனா அப்படின்றா. நீ முதல்ல போயேன், துவாரகாநாதனை பாரு, அதுக்கப்புறமா பேசுவோமே அப்படின்றார். உடனே மீரா பல பக்தர்களோட, பிருந்தாவனம்ன்றது உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது, அதாவது டெல்லியிலேருந்து ஒரு 3 மணி நேரம் பிரயாணம் பண்ணால் பிருந்தாவனம். யூபி எங்கே இருக்குது, குஜராத் எங்கே இருக்குது, இவ்வளவு தூரம் அந்த காலத்தில் நடந்து 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 மீரா மாதா, மீரா, துளசிதாசர் இவர்கள்லாம் சமகாலத்தை சேர்ந்தவர்கள். அப்போ அந்த மீரா அவ்வளவு அழகாக துவாரகா போகிறா, கோவில் மூடி இருக்கு, மீரா வந்து அவ்வளவு அழகாக அந்த கோவில் வாசலில் நின்று பஜனை பண்ணுறா. கிருஷ்ணா, வாழ்க்கையில் எல்லாம் பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லி மனமுருகி மீரா மாதா பஜனை பண்ணுறா. அப்போ படீர்னு கதவு திறக்கிற. ரொம்ப நாளாக பூட்டி இருந்த கோவில், எத்தனையோ முயற்சி பண்ணுறா, திறக்க முடியலை. ஏதோ காரணம் இல்லாமல் கோவில் அடபட்டிருக்காதுன்னு மட்டும் காத்துட்டு இருந்தா. படீர்னு அந்த கோவில் கதவு திறந்தது. திறந்த உடனேயே மீராவுக்கு பிரத்யக்ஷமாகவே துவாரகாநாதன் காட்சி கொடுத்தான்.